நீ முந்திக்கிட்டியா? நான் உன்னை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்கு முந்தி நீ என்ன இருட்டுல தள்ளிட்ட இல்ல? எங்க எதை சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சிங்களோ அது தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, எனக்கு வேண்டியதெல்லாம் முதலியார் குடும்பத்தோட பரம்பரை பெருமை காப்பாற்றப்படணும். அதுக்காகத்தான் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. நீ எங்கிருந்து வந்தேன்னு முதலியார் தெரிஞ்சுக்கிட்டாரு. முதலியார் வாழ் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. அவ்வாறு உண்மை மறக்க முடியுமோ? எங்கிட்டயே கதை சொன்னியே, உன் கதையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. குடி குடின்னு குடிச்சு வச்சல்ல, உன் குடியை கெடுக்கிறதுக்கு நானும் உண்மையை சொல்லிட்டேன். நான் எங்க வாழ்ந்தேன்னு தான் நீங்க சொல்லிருப்பீங்க. ஆனா எப்படி வாழ்ந்தேன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஆழதா சொல்லுங்க. எங்க மாமா நம்பவே மாட்டேன். என் மாமா நான் அழுத போலாம் நீங்க ஆறுத சொன்னீங்க. இப்ப நீங்களும் அழுதா எப்படி? மாமா மாமா ஆமாவா? அப்படி கூப்பிட உனக்கு என்ன அருகில் இருக்குது? சாக்கடையில இருக்க வேண்டிய நீ இந்த சந்தன மாளிகளை வாழ்ந்துட்டியே. ஐயோ, நீ கொலகாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். விபச்சாரின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் தாங்க முடியலம்மா. மாமா நீங்களுமா நம்புறீங்க? ஆதாரம் எல்லாம் அழகா நிக்குதே. இப்போது உண்மையை சொல்லு. உண்மைதாப்பா, திலகத்தோட விடுதலை என்றுதான் வாடகை கொடுத்து இவளை அழைச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாதுக்கா என்ன மன்னிச்சு. கேட்டியா கேட்டியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்ச? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்கிட்ட இதெல்லாம் அது சொல்ல நான் பல முறை முயற்சி பண்ணேன். இவருதான் என்ன சொல்ல விடல. மாமா நாங்க இருந்தது உண்மைதான். ஆனா நான் கெட்டு போல மாமா, கெட்டு போல. மாமா என் கஷ்ட காப்பாத்திக்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேங்கிறது உண்மைதான் மாமா. யார நம்ப சொல்ற? விலை மகள் வீட்டுல நீ கலைமகளா வாழ்ந்தியா? அதை யாருக்கிட்ட? பச்சை குழந்தை கிட்ட சொல்லு, இல்ல பைத்தியக்காரங்கிட்ட சொல்லு. நான் எப்படி நிரூபிக்கிறது? டிவி போல நெருப்பில நடக்கணுமா? சொல்லுங்க மாமா சொல்லுங்க. நீ நடிக்கிற வரைக்கும் நடிச்சுட்ட, நானும் அதை பார்த்து துடிக்கிற வரைக்கும் துடிச்சுட்டேன். நீங்களா சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். வா வான்னு அழைக்கிறேன். இப்ப நானே சொல்றேன், போ போன்னு. இல்லைன்னா உன்னை கொண்டு குளச்சால் வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். ஏன்? எனக்கு வேண்டியதெல்லாம் முதலியார் குடும்பத்தோட பரம்பரை பெருமை காப்பாற்றப்படணும். கமலா, நான் தான் உன்னை திலகத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நானே அவங்க கிட்ட உனக்கு படைக்கிறேன். போம்மா. நான் போறேன் சொன்னப்பெல்லாம் போறாதேன்னு தடுத்தீங்க. இப்ப நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன மிரட்டுறீங்களே? இத பாருங்க, இந்த வீட்டுல உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு. நீயே வெளியே அனுப்புறியா இல்ல நான் கழுத்துல கைய வச்சு வெளியே அனுப்பட்டுமா? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் கமலா. நானே போயிடுறேங்க. முதலியார் சார், சங்கர் விரும்பின மாதிரி ராணியே அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாமுங்களா? இல்ல மலை போல நம்பிக்கிட்டு இருந்தவளே என் மானத்தை வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எவ மருமகளா வந்தா எனக்கு என்னையா? இஷ்டப்படி செய்யுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தாலி பாக்கியம் வேணும்னு கேட்டேன், கொடுத்துட்டேன். ஆனா 100 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் சேர்த்து 3 மாசத்துல கொடுத்துட்டேன். அது போதும் போதும். கல்யாணம் பண்ண முகூர்த்த கைகை மாதிரி தலையை வச்சு போட்டு படுத்திருக்கேன். அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? நான் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சங்கர்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கூப்பிடுறீங்களா? இந்த காலத்து குட்டிகளே இப்படித்தான். காதல் காதல்னு ஊரெல்லாம் அலைஞ்சலே. அப்ப பேசப்பட
கூப்பிடுறேன்டி. சீதையோட கதை சிறுகதையா போச்சு, பாஞ்சாலியோட கதை பழங்கதையா போச்சு. இப்ப என்னாச்சு? பெருசா சபதம் போட்டியே, கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். வஞ்சகம் ரொம்ப சீக்கிரம் ஜெயிச்சிடும். ஆனா அது நிரந்தரமான வெற்றி இல்லப்பா. உன் தோல்வியை ஒத்துக்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. அது நான் வாழ்ந்த இடத்துக்கே அவமானம். இந்தப்பா, இது போற உயிர். இதுகிட்ட ஏப்பா சவாலுக்கு வர? இது சவால் இல்ல, ஜென்ம பகை. 2 ஜீவன்ல ஒரு ஜீவன் மண்ணோடு மண்ணா மக்கி போற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். நீதான் தோத்து போயிட்டியே, அப்புறம் உனக்கு என்ன திமிரு? தியாகத்துக்கு பேரு தோல்வியாப்பா? நீ ஒரு திருடி, சங்கர் கிட்ட தாலியோடு ஓடி வந்துட்ட. இந்த தாலி உன் கருத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சங்கருக்கு உறவு. இது அருந்துட்டா உங்க உறவே அருந்து போகும். கட்டி கொடு. அதுதான் நடக்காது. சங்கர் உயிரோட இருக்கிற வரைக்கும், இல்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த தாலியை கழுத்தை விட்டு இறங்காது. இறங்காதா? நானே அறுத்துறேன். எவ்வளவு தூரம் ஓடுவேன்? நீ ஒரு பொம்பளை தானே? கேட்டேன், தரமாட்டேன். இப்போ உயிரையே உன்னோட அனுமதி இல்லாம எடுத்துக்க போற. என்னை யார் தடுக்க முடியும்?
கொண்டு வராம இருக்க எனக்கு என்ன வஞ்சனையா? என்னடா இந்த சங்கரை இப்படி பண்றான்? எப்ப கல்யாணம்னாலும் ஓடி ஓடி போயிடும். ஆக மொத்தம் மாப்பிள்ளை தேடுறதே நமக்கு தொழிலா போச்சு. இது விவாகமா இல்ல விவகாரமா? கல்லுவா சொல்லு. எல்லாத்தையும் உண்மையை சொல்லு. இந்த கல்யாணம் தான் அவன் இஷ்டத்துக்கு நடக்குது. இதுல என்ன தகராறு? சொல்லேடா. அவர் சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவரோட பேரவத்தை எடுத்து காட்டுறேன். டேய் ராணி, நீ கல்யாணம் பொண்ணு எழுந்திருக்க கூடாது. உட்காரு. நான் எழுந்திருக்காட்டி உண்மையை எழுந்திருக்காது. நான் பேசாட்டி நீதியும் பேசாது. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். சங்கர், கமலா எங்க? கமலா, கமலா. கல்யாணி, மறுபடியும் இவையே இங்க வந்தா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கமலா கெட்டவள். இந்த ஸ்ரீகாந்த் கமலாவை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அவளை பலாத்காரமா கொண்டு போய் விபச்சார விடுதியில விட்டுட்டான். ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கமலா தன்னையும் தன் கற்பையும் காப்பாத்திக்கிட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றேன். நீயா? நீயா? இவ யாரு புதுசு? கமலாவோட சிநேகிதி. கமலா விடுதியில இருந்தது உண்மைதான். ஆனா அங்க வந்து மிருகிட்டு இருந்து தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிட்டு வாழ்ந்தா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பெண்களை வைக்கிற பேடி தொழிலை செய்யறானே இந்த ஸ்ரீகாந்த். இவன் பணத்தை கொடுத்து பல பேர் அழைச்சிக்கிட்டு வந்து பொய் காட்சி சொல்ல வச்சான். அது நீங்களும் நம்பிட்டீங்க. இவ குப்பையில தள்ளப்பட்டும் குணம் கெடாம வாழ்ந்தா. நான் சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருந்தும் இவனால கேவலமா வாழ்ந்தவன். என்ன சொல்ற நீ? ஏண்டா பதற? உங்ககிட்ட இருந்து கமலாவை காப்பாத்துறதுக்கு வந்தானே, அதுக்கு முன்னாடி ராணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் இவனால ஏவப்பட்ட அம்பு மாதிரி தான் இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நல்ல மனசு, என்ன வாழ வைக்கணும்னு நீங்க சுமந்துகிட்ட பழி எல்லாமே என் மனசை மாத்திடுச்சு. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு துரோகம் செய்யறத என் மனசாட்சி ஏத்துக்கவே இல்லை. கடைசியா சங்கரோட உயிருக்கே உலவுக்கே இவன் திட்டம் போட்டான். அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ராணி, என்ன முடிவுக்கு வந்த? இப்படி பண்ணிட்டா உங்க வலிக்கு ஒன்னும் பலிக்காது. நான் சாப்பிட்டுக்கிறது கொடுமையான விஷம். கமல், சங்கர், நீ ஒரு மகாராணி, நான் ஒரு கலைஞானி. நீ ஒரு மகாராணி, நான் ஒரு கலைஞானி. நேரம் சொல்லுது நெருங்கு நெருங்கு என்று, காலம் சொல்லுது தொடங்கு தொடங்கு